வணக்கம். சவுதி அரேபியா ஹவுதி ஆயுததாரிகளினுடைய முற்றுகையில் என்று காலை அதிர்ச்சி செய்தி. நேற்று முன்தினம் சவுதியினுடைய 2 டேங்கர்கள் மீது ஹவுதி ஆயுததாரிகள் தாக்குதல் நடத்தி அதற்கு பொறுப்பேற்றதன் பின்னதாக இப்பொழுது சவுதி அரேபியாவினுடைய ஆயில் ஏற்றுமதியை முற்றாக முடக்குவதற்கான முயற்சியில் திடீர் அறிவிப்பு. பாப் அல் மெண்டிப் நீரிணை மூடப்படுவதாக ஹவுதி அறிவித்திருக்கின்றது. எனவே 2 வழிகளும் முடக்கப்பட்டன. இதை தொடர்ந்து ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவினருடைய காலை அறிவித்தல் ஹோர்முஸ் நீரிணை முற்றாக மூடப்படுகின்றது. தமது அனுமதி இல்லாமல் ஒரு கப்பல் கூட இந்த வழியால் இனி நகர முடியாது என்று ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவு அதிரடி அறிவிப்பு. பாப்பல் மெண்டிப் என்பது சுயஸ் கால்வாயிலிருந்து வருகின்ற கப்பல்கள் ஆசியா நோக்கி செல்லுகின்ற பொழுது வருகின்ற அடுத்த கழுத்து போன்ற கடல் பகுதியாகும். இந்த நீரிணை பகுதியையும் தடுப்பார்களாக இருந்தால் உலக கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் பெரும் அடி விழும் என்றும் இதற்கு முன்னர் உலகம் சந்தித்திராத மிகப்பெரிய அவலத்தை சந்திக்க வேண்டி வரும். 150 வருடங்களாக இருந்த உலக வர்த்தக ஒழுங்கினுடைய உயிர் நாடியான நரம்பாக இருந்த இதயத்தின் இரத்தோட்டத்தை பாய்ச்சுகின்ற நரம்பு போல இருக்கின்ற பகுதியை தடுத்திருப்பதானது பெரும் சிக்கலை உருவாக்க போகின்றது. இதை தொடர்ந்து அமெரிக்கா என்ன செய்ய போகின்றது? அமெரிக்காவினுடைய போர்க்களமானது இப்பொழுது 2ஆக மாற்றமடைய போகின்றது. ஒன்று ஹோர்முஸ் நீரிணை கட்டுப்பாடு, அடுத்தது பப்பல் மெண்டிப் மீதான தாக்குதல். இந்த 2 பெரும் தாக்குதல்களுக்கு அமெரிக்கா தயாராகி இருக்கின்றது. இது அடுத்த பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. இந்த நிலையில் சர்வதேச விவகார நிபுணர் டேவிட் கோல்ட்மேனினுடைய ஆய்வு வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்க படைகளை 2ஆக பிரித்து அவர்களுடைய ஆற்றலை குறைப்பதற்கான ஒரு முயற்சியை இந்த உத்தியின் மூலமாக எடுத்திருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கின்றார். இனிமேல் மத்திய கிழக்கு முழுமையான ஒரு போர்க்களத்தில் விழக்கூடிய பேர் அபாயமும் இதற்கு முன்னர் இல்லாத ஒரு பெரும் போரும் வெடிப்பதற்கான எல்லா விதமான ஆபத்தின் அறிகுறிகளும் தெரிவதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இதுவரை காலமும் ஹவுதி ஆயுததாரிகள் இந்த போரில் நேரடியாக தலையிடாமல் திரைமறைவில் இருந்தார்கள். அது அவர்களுடைய புத்திசாலித்தனமான ராஜதந்திரமாக இருந்தது. இப்பொழுது ஈரானினுடைய வலையில் விழுந்து விட்டார்கள். அதனால் தான் இத்தகைய வேலைகளை அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவினுடைய ஆயில் ஏற்றுமதியும் முடக்கப்படுமாக இருந்தால் உலகத்தின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் பெரும் சிக்கல் ஏற்படும். பாப்பல் மெண்டிப் என்கின்ற கடல் நீர் வழியாக தினசரி 6.2 மில்லியன் பீப்பாய்கள் ஆயில் உலகை நோக்கி வெளியேறி கொண்டிருக்கின்றது. எனவே இதை தடுப்பார்களாக இருந்தால் அடுத்த கட்டமாக என்ன செய்வது? ஆனால் இதை முழுமையாக தடுப்பதற்கான பலம் ஹவுதி ஆயுததாரிகளிடம் இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் தாக்குதல் நடைபெற போகின்றது. 2 வருடங்களுக்கு முன்னர் ஹவுதி ஆயுததாரிகள் மீது தாங்கள் நடத்திய பெரும் தாக்குதலின் பின்னதாக அவர்கள் நிதானத்தை கடைபிடித்தார்கள் என்றும் அதனால் தங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே பிரச்சனை வரவில்லை என்றும் இப்பொழுது அவர்கள் எடுத்திருக்கின்ற காலடி மிக ஆபத்தானது என்று குறிப்பிடுகின்றார். ஏற்கனவே ஹவுதி ஆயுததாரிகளும் சவுதி அரேபியாவும் சவுதியுடன் 11 சுன்னி முஸ்லிம் நாடுகள் இணைந்து ஏமனில் நடத்திய போரினுடைய காயங்கள் இன்னமும் ஆறாத நிலையில் இந்த விவகாரம் நடைபெற்றிருக்கின்றது. அதேவேளை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹவுதி ஆயுததாரிகள் ஈரானினுடைய நிழல் அமைப்பு என்று குறிப்பிடுகின்றார். இதை மேலும் விரிவுபடுத்தி அமெரிக்க அதிபர் அக்சியோஸிற்கு பேட்டி வழங்குகின்ற பொழுது ஹவுதி ஆயுததாரிகள் நடத்துகின்ற ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பதில் கூற வேண்டியது ஈரான் தானே அல்லாமல் ஈரான் இல்லாமல் அவர்கள் எந்த முடிவையும் எடுப்பதில்லை. ஆகவே இவர்கள் நடத்துகின்ற ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ஈரானே பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மாறாக ஈரானுடைய ஊடகத்துறை பேச்சாளர் முகமது பக்காய் கூறுகின்ற பொழுது அமெரிக்கா என்ன கூறுகின்றது? ஹோர்முஸ் நீரிணையில் ஒரு கப்பல் தாக்கப்படுமாக இருந்தால் உடனடியாக ஈரானினுடைய உள்ளக கட்டமைப்புகளையும் மின்சார கட்டமைப்புகளையும் தாங்கள்
தாக்கி அளிக்கப் போவதாக கூறுகின்றார்கள். இது சர்வதேச போர்க்குற்றமாகும். இத்தகைய தாக்குதலில் பொதுமக்களே மரணிக்க நேரிடும். அமெரிக்காவிடம் எஞ்சி இருந்த மனித தன்மையின் ஒரு சில வீதங்களையும் அழித்து எல்லாவற்றையும் முடித்து போர் ஒன்றே ஒரே ஒரு வழி என்ற நிலைக்கு அமெரிக்கா வந்திருக்கின்றது என்றும் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அமெரிக்க படைகள் 4 கொல்லப்பட்டதன் பின்னதாக அமெரிக்கா பாரிய அளவில் விழித்துக் கொண்டிருக்கின்றது. ஈரானினுடைய சக்தி அவர்கள் நினைத்ததை விட அளவிற்கு அதிகமாக இருக்கின்றது. இதனால் ஜெர்மனியில் இருக்கின்ற சிறப்பு வைத்தியசாலை, உலக புகழ்பெற்ற அமெரிக்காவினுடைய ராணுவ வைத்தியசாலை லண்டூலில் 150 ராணுவ வைத்தியர்கள் இறக்கப்பட்டிருக்கின்றார்கள். மத்திய கிழக்கில் நடைபெற போகின்ற போரில் காயமடைகின்ற அமெரிக்க படைகளை உடனடியாக ஜெர்மனி கொண்டு வந்து சிகிச்சை செய்வதற்கு ஏற்றவாறு இந்த சிறப்பு மருத்துவர் பிரிவு ஜெர்மனியில் வந்து இறங்கி இருப்பதானது அமெரிக்கா பெரியதொரு போருக்கு தயாராகிவிட்டதன் அடையாளமாக இருக்கின்றது. இரண்டாவதாக அமெரிக்காவினுடைய B-1 குண்டுவீச்சு விமானம் இப்பொழுது அவசரமாக பல விமானங்கள் பிரிட்டனில் வந்து இறங்கி நிற்கின்றன. நீண்ட தூர குண்டுவீச்சு தாக்குதலுக்காக ஈரானும் ஹவுதி ஆயுததாரிகளும் முன் எப்பொழுதுமே சந்தித்திராத பேரழிவை சந்திக்க போகின்றார்கள் என்றும் இதை நடத்துவதற்கான முடிவை எடுப்பதன் விளிம்பு நிலையில் தான் இப்பொழுது நிற்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சற்று முன்னர் கூறியிருக்கின்றார். எனவே சகலருடைய கட்டுப்பாடுகளையும் மீறி இன்றைய காலை போர்க்களம் இந்த இடத்தை நோக்கி வந்திருக்கின்றது. மேலும் இந்த இடத்தில் அமெரிக்காவினுடைய ராஜதந்திரம் வஞ்ச புகழ்ச்சியினுடைய இடத்திற்கு சென்றிருக்கின்றது. இதுவரை காலமும் ஹவுதி ஆயுததாரிகள் நல்லபடியாக இருந்தார்கள் என்று டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் கூறியிருப்பதானது ஹவுதி ஆயுததாரிகள் நல்ல பாதையில் செல்லுகின்றார்கள், இப்பொழுதுதான் தவறான பாதையில் செல்கின்றார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டிருப்பது உண்மையில் ஹவுதி ஆயுததாரிகள் மீது அவர்களுக்கு நட்பு இருக்குமாக இருந்தால் இருதரப்பும் எந்த விதமான பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடாத நிலையில் இப்படியான ஒரு வஞ்ச புகழ்ச்சியும் இப்பொழுது அரசியல் அரங்கில் வந்திருக்கின்றது. இது ஒரு நவீன ராஜதந்திர முறையாக இப்பொழுது அமெரிக்கா கையில் எடுத்திருக்கின்றது. ஆனால் வஞ்ச புகழ்ச்சி என்பது இன்றல்ல, மிக பழைய ஒரு ராஜதந்திர முயற்சி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஏமன் ஹவுதிகள் போருக்கு தயாராக, அதுவும் சவுதி முற்றுகை என்றால் சவுதி களம் இறங்க வேண்டிய நிலை. ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் ஹோர்முஸ் நீரிணை முற்றாக மூடப்படுகின்றது. ஈரானினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு கப்பலும் செல்ல முடியாது என்கின்ற புதிய தடை. இவற்றை எல்லாம் ஆதாரமாக வைத்து பார்க்கின்ற பொழுது கப்பல் மென்டிப் கடல் பகுதியை ஏமன் ஹவுதி ஆயுததாரிகள் முற்றுமுழுதாக கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாது என்றே கருதப்படுகின்றது. ஆகவே விவகாரம் அனைவருடைய கட்டுப்பாடுகளையும் மீறி அடுத்த ஒரு பெரும் போருக்குள் நுழைவதற்கான ஆபத்தான போர்க்கள சங்கொலிகள் காலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. என்ன நடைபெறப் போகின்றது? போர் ஒன்று நடைபெறாமல் உலகம் அமைதிக்கு திரும்பி இயல்பு வாழ்க்கை வர வேண்டும் என்பதே உலகத்தின் விருப்பமாக இருந்தாலும் இதற்கு மாறாகவே காரியங்கள் கடந்த 24 மணி நேரங்களில் நடந்து முடிந்திருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் கொல்லப்பட்ட பொழுது நடைபெற்ற கடைசி நிமிடங்களில் என்னதான் நடைபெற்றது என்ற அபஸ் அரக்சியினுடைய 90 நிமிட காணொளி வெளியாகி இருக்கின்றது. பல அதிர்ச்சி தகவல்கள் அதற்குள் இருக்கின்றது. இரண்டாவதாக இந்த போர்க்களத்தின் அடுத்த கட்டமாக மிக பாரதூரமான விடயங்கள் நடைபெறலாம் என்கின்ற சர்வதேச நிபுணர்களுடைய ஆய்வு வெளியாகி இருக்கின்றது. அதையும் காண தயாராகுங்கள். வணக்கம் உறவுகளே. நன்றி உறவுகளே. இது போன்ற வீடியோகளை பார்வையிட சுந்தூஸ் முகமது இம்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.